பசுமை நிறைந்த மலை பகுதியில ஒரு அமைதியான மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு அருமையான கிராமம் ஷிம்லா. இந்த கிராமத்துல வசிக்கிறவ தான் கமலி. கமலி கிட்ட தனக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவ தன்னுடைய அப்பா அம்மா சின்ன தம்பி கூட கிராமத்தோரத்துல ஒரு வாடகை வீட்டுல இருந்தா. வாழ்க்கை என்னமோ சாதாரண வாழ்க்கைதான். சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததா இருந்தது. ஆனா பணத்துக்கான தட்டுப்பாடு எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது. அக்கா சொல்லு கோலு, என் தம்பிக்கு என்ன ஆச்சு? அது ஸ்கூல்ல இன்னும் என்னுடைய ஃபீஸ கட்டல இல்லையா, அதனால ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்களாம். அதனால சீக்கிரமா ஃபீஸ கட்டியாகணும். அப்படியா? டீச்சர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? சரி, டீச்சர் கிட்ட நாங்க சீக்கிரமா ஃபீஸ கட்டிடுறோம்னு சொல்லு, சரியா? குடும்பத்துக்கு உதவி செய்யணும்ன்ற காரணத்துக்காக கிராமத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல த கோசி இன்மேல வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ சமையல்காரியோ இல்ல வெயிட்டரோ கிடையாது. ஒரு சின்ன உதவியாளர், அவ்வளவுதான். அவ டேபிள் சுத்தம் பண்ணுவா, தரைய துடைப்பா, அப்புறம் சின்ன சின்ன வேலைகளை செய்வா. இந்த ஹோட்டலோட முதலாளி சர்மா சார் இரக்க குணம் உள்ளவரு. அவரு கமலிக்கு எப்பவும் மரியாதை கொடுப்பாரு, அப்புறம் வாழ்க்கையோட விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாரு. அம்மாடி கமலி, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்ல, அது கொஞ்சம் வேலை பாக்கி இருந்தது. முதல்ல அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிறம்மா கமலி. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வேலையோடு சேர்த்து நீ உன்னோட படிப்புலையும் கவனத்தை செலுத்தணும். அதனால் நாளையிலேருந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிரு. அப்புறம் வீட்டுக்கு போய் படிப்பில் கவனத்தை செலுத்து, புரியுதா? ஒரு வேளை இந்த வேலையால் உன்னோட கவனம் படிப்பை விட்டு போகிற மாதிரி இருந்தா அது எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன் ஐயா. ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி பளபளன்னு ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு. ராகுல் வர்மா, ஒரு பிரபலமான வியாபாரி. வியாபார பயணத்துக்காக வந்த போது கமலியோட ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக வந்தாரு. துரதிருஷ்டவசமா அன்னைக்கு சமையல்காரருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் மத்த வேலைக்காரங்க எல்லாம் முதல்ல இருந்தே பிஸியா இருந்தாங்க. சர்மா ஐயாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவருக்கு தெரியும் வர்மா சாருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறது ஹோட்டலோட மதிப்பு கெட்டு போயிடும்னு அவரு நினைச்சாரு. வணக்கம் வர்மா சார், உங்களை என்னோட ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன். நன்றி சர்மா சார். ஆக்சுவலாக உங்களோட ஹோட்டல் ரொம்பவே பெருசாக இருக்குது. நான் இன்றைக்கி உங்கள் ஹோட்டலில் ரொம்ப அற்புதமான டிஷ்ஷை சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக வருமா சார். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி எங்களோட குக்குக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அவர்... நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா நான் இங்கேருந்து சாப்பிடாம தான் போகணுமா? ஒருவேளை ஹோட்டலில் ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஹோட்டலை மூடி வச்சிருக்கலாம்ல? வர்மா சாரோட கோபம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அப்பதான் பக்கத்துல டேபிள சுத்தம் பண்ணிக்கிட்டே கமலி நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. அவ உடனே சர்மா சார் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, மன்னிச்சிடுங்க சார், எங்கனால உங்களுக்கு பெரிய கஷ்டமா ஆயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா உங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். சர்மா சார், நீங்களும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சமையல நான் சமைக்கிறேன். உனக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா? ஆமாங்க சர்மா சார், எங்க பாட்டி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. இது எங்க குடும்பத்துல தலைமுறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் அதையே சமைக்கிறேன். சர்மா சார் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு தெரியும் கமலி உழைப்பாளின்னு. ஆனா இவ்வளவு பெரிய கஸ்டமருக்கு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆனாலும் அவர்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. சரிம்மா கமலி, முயற்சி பண்ணி பாரு. கமலியோட கண்கள்ல ஒரு பிரகாசம் ஏற்பட்டுச்சு. அவ நேரா சமையல் அறைக்குள்ள ஓடினா. தேவையான பொருட்களை எடுத்தா. அப்புறம் முழு மனசோட சமைக்க ஆரம்பிச்சுட்டா. அவ மூங்கில் மோமோஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு வினோதமான உணவு. அது அவங்களோட முன்னோர்கள் ஷிம்லா மலை பகுதியில இருக்கும்போது வழக்கமா செய்யக்கூடியது. அவங்க வேட்டைக்காரங்க. காட்டுல மூங்கில் கொம்ப வச்சுதான் அவங்க மோமோஸ் தயார் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஸ்பெஷலான ஸ்மோக்கி ஃபிளேவர் இருக்கும். சரி ஷெஃப் கமலி, இப்ப நீ உன்னுடைய திறமைய காட்டு. மூங்கில் மோமோஸ தயார் பண்ணு. கமலி காய்கறிகளை வெட்டினா, அத நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சா. அதுல மியோனஸ், ஷேஷ்வான், பிளாக் சால்ட், அப்புறம் மசாலாவை போட்டா. அடேங்க அப்பா, இது மசாலாக்கள் கலவை கொண்ட சுவையா இருக்கு. சரி, இப்ப மைதாவையும் பிசைஞ்சுக்கிறேன். கமலி வேகமா மைதாவை பிசைஞ்சா. அதுல காய்கறிகளை மிக்ஸ் பண்ணா. அப்புறம் அது எல்லாத்தையும் அவ மூங்கில் கம்புக்குள்ள நிறைச்சா. அப்புறம் மண்ணால மூடி அடுப்புல சமைச்சா. அந்த மூங்கில இருந்து வாசனை வெளியே வர வர அந்த சமையல் அறையே ஒரு மனம் வீசுற புகையா மாறிடுச்சு. அதனால கமலியோட கண்கள்ல தன்னோட பாட்டியோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, ஆமாடே, உணவுங்கிறது வயிறு நிறையணுங்கிறதுக்காக மட்டும் செய்யறது இல்ல, அது அன்பையும் பாரம்பரியத்தையும் இணைக்கிற ஒரு வழி கூட.
உணவு தயாரானதுமே கமலி சமைச்ச ஸ்பெஷல் மோமோஸ வர்மா சாருக்கு பரிமாறினா. அத பார்த்ததும் வர்மா சாரோட முகமே மகிழ்ச்சிகரமா மாறிடுச்சு. அடேங்கப்பா, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரி தெரியுதே. நன்றி சார். வர்மா சார் மெல்லமா ஒரு மோமோஸை எடுத்தாரு, தன்னோட வாயில வச்சாரு. அவருடைய கண்கள் ஆச்சரியத்துல நிறைஞ்சிடுச்சு. வாவ், அற்புதமாக இருக்கு, வார்த்தைகளே இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கு. மோமோஸோட சுவை அற்புதமா இருந்தது. மசாலாவோட காட்டம் அப்புறம் மூங்கிலோட வாசனை மனசை ஜெயிச்சிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, வாவ் கமலி, நீங்கள் நிஜமாவே அற்புதம் பண்ணிட்டீங்க. நன்றி சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கையால செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அட அற்புதம் கமலி, நீ நிஜமாவே திறமசாலின்னு நிரூபிச்சிட்ட. இன்னைக்கு உன்னால தான் என்னோட மரியாதையே தப்பிச்சுது. நிஜமாவே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமலி. ஐயோ, நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க சர்மா சார். இல்லை கமலி, சர்மா சார் சரியாக தான் சொல்கிறாரு. உன்னோட கையில் நிஜமாக அற்புதம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன் சார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை தான் படிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சர்மா சாரோட ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலையும் பாக்குறேன். அது மூலமா என் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார், எங்கள் கமலி ரொம்ப பெரிய உழைப்பாளி, அப்புறம் திறமசாலியும் கூட. சொல்லுவாங்கல்ல, யார் கடினமாக உழைக்கிறாங்களோ கடவுள் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பாருன்னு. இப்போது கமலியோட நிலைமையும் அப்படி தான் சார் இருக்குது. ஆனால் சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருந்ததுக்கு அப்புறமும் கூட அவள் தோல்வியை ஏற்றுக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக தைரியத்தோட கஷ்டங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கா. கமலியோட நிலைமையை கேட்டுட்டு வர்மா சார் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா என்னதான் இன்னைக்கு அவருடைய நிலைமை நல்லா இருந்தாலும் ஒரு சமயத்துல அவரும் கமலி மாதிரி வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. கமலியோட கதையை கேட்டதும் அவருக்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சு. வாவ் கமலி, உன்னை பற்றி எவ்வளோதான் புகழ்ந்து சொன்னாலும் அது எல்லாமே குறைவு தான். என்னை மன்னிச்சிரு. நான் இங்கே வந்த உடனேயே உங்கள் 2 பேரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். ஆனால் உன்னோட நிலைமை எனக்கு என்னோட பழைய நாட்களை ஞாபகப்படுத்திடுச்சு. வர்மா சார் உடனே தன்னுடைய பாக்கெட்ல கைய விட்டாரு. கமலிக்கு ஒரு நல்ல தொகையை பரிசா கொடுத்தாரு. உன்னோட இந்த திறமையை நீ வளர்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. முன்னேறிப்போ, அப்புறம் உன்னோட கலையை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேரு. கண்டிப்பா சார். கமலியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தெரிஞ்சது. அவ அங்கிருந்து நேரா போய் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. இந்த பணத்தால அவளால வாடகை கட்ட முடிஞ்சது, தேவையான பொருட்களை வாங்க முடிஞ்சது, அப்புறம் மூங்கில் மோமோஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வச்சா. மெல்ல மெல்ல இந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மூங்கில் மோமோஸ் சாப்பிட வந்தாங்க. த கோசி இன் ஹோட்டல் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கமலி அந்த கிராமத்தோட ஹீரோ ஆயிட்டா. கதையில தெரிஞ்சுக்கிட்ட பாடம், உழைப்பு, தன்னம்பிக்கை, தன்னுடைய பாரம்பரிய தொழிலால மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்க முடியும். ராஜுவும் சமீரும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் அவங்க குழந்தை பருவத்தை ஒரே கிராமத்துல கழிச்சாங்க. ஹரிப்பூர். இந்த மண்ல உறவுகளுக்குன்னு ஒரு தனி மகிமையே இருந்தது. அவங்க 2 பேரும் ஒன்னா மரங்கள்ல ஏறுவாங்க, குளத்துல நீச்சல் அடிப்பாங்க, அப்புறம் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி சமீரோட அப்பாவுக்கு சிட்டில வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் சமீர் தன்னோட குடும்பத்தோட அந்த கிராமத்தையே விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. நீ என்னை விட்டுட்டு நகரத்துக்கு போறதை என்னால நம்பவே முடியல நண்பா. யாரு சொன்னா உன்னை விட்டுட்டு நான் போறேன்னு? நான் என்னுடைய படிப்புக்காக கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்தையும் ஒன்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்னுடைய படிப்பை முடிச்சிட்டு திரும்பவும் இங்கதான் வருவேன். எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? டென்ஷன் ஆகாத, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிப்பேன். சமீர் சொன்னதை கேட்டுட்டு ராஜுவோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் சந்தோஷத்தோட அவனுடைய உண்மையான நண்பனுக்கு பிரியா விட கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடுச்சு. சிட்டிக்கு போனதும் சமீருக்கும் ராஜுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டது. ராஜு இங்க தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயல்ல உதவியா இருந்தான். அதுவே இன்னொரு பக்கம் சமீர் இப்போ புது நண்பர்களோட ஊரை சுத்திட்டு இருந்தான். அவனுக்கு மெல்ல மெல்ல சிட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற உயரமான பில்டிங், வண்டிங்க, மால், பெரிய பெரிய தியேட்டர்ஸ் சமீரை மோகமடைய செஞ்சது. இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா ராஜுவை மறக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால ராஜுவுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, நான் சமீரோட காலுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் கால் பண்ணவே இல்ல. நானும் அவனுக்கு கால் பண்ணேன், ஆனா அவன் கால் எடுக்கவே இல்ல. ஒருவேளை அவன் ஏதாவது வேலையில மாட்டிட்டு இருந்திருப்பான். ராஜுவோட வருத்தம் அவன் முகத்துல நல்லா தெரிஞ்சது. ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல.
ஒரு வழியா 4 நாளைக்கு அப்புறம் சமீர் கிட்ட இருந்து கால் வந்துடுச்சு. அப்புறம் ராஜுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஹலோ, ஏய் சமீர், நீ எங்கப்பா இருக்க? உனக்கு நான் எத்தனை கால் பண்ண தெரியுமா? அப்புறம் மெசேஜும் பண்ணேன், ஆனா நீ எதுக்குமே பதில் அனுப்பவே இல்லை. ஆமாப்பா, என்ன மன்னிச்சிடு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இங்க இருக்கிற பெரிய வாட்டர் பார்க்குக்கு போயிருந்தோம் லீவை கொண்டாட. என்ன வாட்டர் பார்க்கா? ஆனா சமீர், அங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீ எப்படி அங்க போன? நீ சரியா தான் சொல்ற. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அப்பா அம்மா கட்டிட்டாங்க. என்ன, எல்லாருக்குமே வா? ஆமா, எங்க எல்லாருக்கும். உனக்கு தெரியுமா, நீ இங்க இருந்திருக்கணும் ராஜு. உண்மையிலேயே இந்த சிட்டி ஒரு மாயம்தான். இந்த ஊர்ல நீ விருப்பப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நீயும் இங்க இருந்திருந்தா எங்க கூட வாட்டர் பார்க்குக்கு வந்திருப்ப. என்னோட அப்பா அம்மா உனக்கும் சேர்த்து பணத்தை கட்டியிருப்பாங்கப்பா. சமீர் அப்புறம் ராஜு பேசி முடிச்சிட்டாங்க. ராஜுக்கு தோண ஆரம்பிச்சது, அதாவது சமீரோட அப்பா அம்மா மாதிரி தன்னையும் அவனோட அப்பா அம்மா படிக்க வச்சிருந்து அவங்கள மாதிரி பணக்காரங்களா இருந்திருந்தா இன்னைக்கு அவனும் சிட்டில உள்ள வாட்டர் பார்க்குக்கு போயிருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம்னு நினைச்சான். அவனுக்கு இப்ப தன்னுடைய கிராமம், வீடு, நிலைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான். எதுவும் இல்ல, இங்க எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, இங்க எதுவுமே இல்ல. நல்ல ஸ்கூல் இல்ல, நல்ல வீடு இல்ல, நல்ல வாட்டர் பார்க்கும் இல்ல. நான் இங்க இருக்க விரும்பல, நான் இங்க இருக்க விரும்பல. பாவம் ராஜு, அவனோட குழந்தைத்தனமான மனசு தன்னோட நிலைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சான். அவன் இப்ப மத்த பசங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான். ஆனா தன்னுடைய ஏழ்மைனால அவனால எதுவுமே பண்ண முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் மனசு நொந்து போய்கிட்டு இருந்தான். ஏப்பா ராஜு கண்ணா, இங்க வாயேன், இந்த கலப்பையை தூக்கத்துக்கு உதவி பண்ண. மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன். எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும்? நான் சின்ன பையன், என்னோட வயசுல சந்தோஷமா விளையாடணும். வாட்டர் பார்க் போற வயசு, கலப்பையை தூக்குற வயசு இல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராஜு கண்ணா, நில்லுப்பா, எங்க போற? அட நில்லு. அட, இந்த ராஜுக்கு என்ன ஆச்சு? தெரியலங்க, நம்ம புள்ள இந்த மாதிரி என்னைக்குமே பேசினது இல்ல. உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா என்ன? தெரியலையே, ஆனா அவன் என்ன பேசிட்டு இருக்கான்? வாட்டர் பார்க் அப்படின்னா என்ன? இப்படி ராஜு திடீர்னு கோவப்பட்டது அவங்க வீட்டு ஆட்களுக்கு புதுசா இருந்தது. இப்ப அவங்களுக்கு ராஜுவை பத்தின கவலை இருந்தது. அப்படி என்னதான் விஷயம்னு ராஜு இப்ப தினமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சிரிச்சுன்னு பேச ஆரம்பிச்சான். அவன் வேலை என்னமோ செய்யறான் தான். அவன் மறுபடியும் மனசுல வந்து போக ஆரம்பிச்சான். அவனால ஏன் சிட்டிக்கு போக முடியலன்னு, மத்த பசங்கள மாதிரி ஏன் முன்னுக்கு போக முடியலன்னு நினைச்சான். ராஜு ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால ஒரு நாள் ரொம்ப தூரம் ஒரு காட்டுக்குள்ள போனான். அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். இல்ல, நான் இப்படி உட்காந்துருக்க முடியாது. நான் ஏதாவது செஞ்சாகணும். நானும் சிட்டிக்கு போகணும், நல்ல வாழ்க்கைய வாழணும். அம்மா அப்பானால நான் ஏன் பின்தங்கி இருக்கணும்? என்னுடைய தலையெழுத்தை நானே எழுதணும். நான் பணம் சம்பாதிப்பேன், அப்புறம் சிட்டிக்கு போவேன், அங்கேயே படிப்பேன், சமீர் கூட வாட்டர் பார்க்கும் போவேன். ராஜு தனக்கு தானே பேசிட்டு இருந்த போது ஒரு சிலந்தி பந்து அவனுடைய கால் கிட்ட வந்து நின்னுச்சு. அதை பார்த்துட்டு ராஜு கொஞ்சம் அதிர்ச்சியானா. அவன் அந்த பாலை தன்னோட கையில எடுத்தான். ஆனா அவன் அந்த பாலை தன்னோட கையில எடுத்த உடனே அந்த நொடிய அதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தான். ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரி இருந்தது. அட, இது எப்படி நடக்கும்? ஆமா, நீ யாரு? நான் ஒரு வேஷதாரி. என்னது, வேஷதாரியா? நீ சிட்டிக்கு போறதா ஆசைப்பட்டதை நான் கேள்விப்பட்டேன். நீங்க மறைஞ்சிருந்து நான் பேசுறத கேட்டீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில சொல்லு. நீ என்ன சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா, நான் வாட்டர் பார்க்குக்கு போகணும். அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த கிராம வாழ்க்கை, விவசாயம் இதுல ரொம்ப நொந்து போயிட்டேன். நான் இப்ப சிட்டிக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும். சரி, நான் இப்பவே ஏதாவது பண்றேன். ராஜு சொன்னதை கேட்டுட்டு அந்த வேஷதாரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரு ராஜுவுக்கு தண்ணி நிறைஞ்ச ஒரு பாட்டில கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த தண்ணீரை காஞ்சி போன குளத்துல கொண்டு போய் ஊத்து. அப்புறம் அங்க போய் உன் விருப்பத்தை கேளு. அதுக்கப்புறம் பாரு, உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறிடும். வேஷதாரி சொன்னதை கேட்டதும் ராஜு அசந்து போய் நின்னான். அவன் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சான். இருந்தாலும் அவன் அந்த பாட்டில தான் கையில எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனான். போகும்போது அவனுக்கு இந்த சந்தேகம் தான் ஒரே குழப்பமா இருந்தது. அதாவது உண்மையிலேயே இந்த மாய தண்ணீர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுமான்னு. கிராமத்துக்கு போனதுமே ராஜு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல அந்த மாய தண்ணீரை ஊத்தினான். அப்புறம் தன்னுடைய விருப்பத்தை சொன்னான்.
ஆனா விசித்திரமான நடந்தது. அந்த மாய தண்ணீர்னால எதுவுமே நடக்கல. ராஜுவுக்கு இன்னும் வெறுப்பாயிடுச்சு. ஆ, எல்லாம் போய் எல்லாரும் என்கிட்ட போய் தான் சொல்றாங்க. ராஜு கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அமைதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது வரப்போற நாள் அவனுடைய வாழ்க்கைய மொத்தமா மாத்த போகுதுன்னு. மறுநாள் அவசரத்துல ராஜு முழிச்சான். அவனுக்கு குழந்தைங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவன் வெளியில போய் பார்த்தபோது அவனுடைய கண்கள் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அந்த கிராமம் மொத்தமும் வாட்டர் பார்க்கா மாறிடுச்சு. பசங்க அதுல விளையாடிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்டர் பார்க், ஏ அம்மா அப்பா கொஞ்சம் பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. ராஜு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் அந்த கிராமமும் எல்லாரும் பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அதாவது அன்னைக்கு அந்த கிராமமே அவங்களோட கவலைகள் மொத்தத்தையும் மறந்துட்டாங்க. என்னங்க, இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா அப்பதான் திடீர்னு வாட்டர் பார்க்கோட தண்ணி அதிகமாக ஆரம்பிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதுல முழுக ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன நடக்குது? எனக்கு நீச்சல் கூட தெரியாதே. ஐயோ, இங்க என்ன நடக்குது? இப்ப அந்த மாய வாட்டர் பார்க் ஒரு பெரிய சுயரூபமே எடுத்துருச்சு. கிராமத்துல உள்ள ஜனங்களும் பசங்களும் ஒவ்வொருத்தரா முழுக ஆரம்பிச்சாங்க. இல்ல, அப்படி நடக்க கூடாது. அம்மா அப்பா. பாவம் ராஜு பயந்து போய் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா தண்ணி அதிகமாகிட்டே இருந்த காரணத்தினால அவனால அவங்கள காப்பாத்த முடியல. அம்மா அம்மா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்பா நீங்களும் என்னோட கைய விட்டுடாதீங்க. ராஜு, ராஜு கண்ணா, நீ எங்களை விட்டுடுப்பா. உன்னை காப்பாத்திக்க எங்களை விட்டுடுப்பா. இல்லம்மா, நம்பிக்கை இழந்துடாதீங்க, நான் இருக்கேன்ல. இல்ல கண்ணா, தண்ணி அதிகமாகிட்டே போகுது. எங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது. இப்போ இது உன்னுடைய முறை. நீ உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கோ. அம்மா அப்பா இப்படி சொன்னதை கேட்டதும் ராஜுவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. சில நிமிஷம் சந்தோஷத்துக்காக அவனுக்கே தெரியல அவன் எத்தனை முறை அவங்க அப்பா அம்மாவை திட்டினான். ஆனா இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. ராஜு தான் கண்ணுக்கு முன்னாடியே அவனோட அப்பாவும் அம்மாவும் தண்ணியில முழுகிறத பார்த்தான். இல்ல இல்ல, இது நடக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது. அப்பதான் கிராமத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே காணாம போச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் தரையில விழுந்து கிடந்தாங்க. ராஜுவோட அப்பா அம்மாவும் ராஜுவுக்கு எதுவுமே புரியல. எப்படின்னா அந்த தண்ணீர் கிராமத்தையே விழுங்குற மாதிரி தெரிஞ்சது. இதெல்லாம் என்னுடைய தப்பு தான், என்னாலதான் இதெல்லாம் நடந்தது. நான் என்னுடைய சில நொடி சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். நான் அந்த வேஷதாரியோட பேச்ச கேட்டு இருக்கவே கூடாது. கடவுளே, எனக்கு என் அப்பா அம்மாவை திருப்பி கொடுத்துரு. எனக்கு என் கிராமத்தை திருப்பி கொடுங்க. நான் சிட்டிக்கு போக மாட்டேன். எனக்கு என்னுடைய கிராமம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜு கடவுளோட பேரை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சான். அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான். அப்பதான் ஒரு அசரீரி கேட்டுச்சு. கடைசியில உன்னுடைய தவறு என்னன்றத நீ உணர்ந்துட்ட. என்னுடைய வேலை முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நான் அவனேதான் உனக்கு அந்த மாய தண்ணீரை கொடுத்தது. ஆனா நீங்க எதுக்காக எனக்கு இப்படி செய்யணும்? அப்பதான் உங்க அப்பா அம்மா அப்புறம் இந்த கிராமத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு புரியும். சில நொடி சந்தோஷத்துக்காக நீ உன் வாழ்க்கையே அழிச்சிக்க பார்த்த. அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப நான் என்னுடைய தவறு என்னன்னு உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்னுடைய இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. ராஜு சொன்னதை கேட்டுட்டு அந்த வேஷத்தாரிக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது உண்மையிலேயே ராஜு இப்ப மாறிட்டான்னு. அப்பதான் திடீர்னு வானத்துல மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பிரகாசமான ஒளி நாலாபுரமும் பரவுச்சு. அற்புதம் நடந்தது. கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் சுயநினைவு திரும்பிச்சு. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் உயிர் கிடைச்சது. அம்மா அப்பா, உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்க. ஆமாண்டா என் செல்லம். ராஜு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அப்பா அம்மாவை கட்டி அணைச்சான்.